மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக 3 தளர்வுகளை அறிவித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தற்போதைய நிலையில் சுமார் 1,14,00,000 பெண்கள் மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக மேலும் 3 தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு துறைகளில் மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருப்போர் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் தகுதியானவர்கள். விதவை ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.